அறக்கட்டளையின் செயற்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் அவர்களை உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கங்க. என்னென்ன பேச வேண்டியதெல்லாம் தலைவரும் அவங்களும் பேசிட்டாங்க. எங்கள் வீட்டில் என்னை தொளிச்சு விட்டான்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி விட்டாங்க. அண்ணன் வீட்டில் அப்படி இல்லை. அண்ணன் வீட்டு வேலையும் செஞ்சுட்டு அறக்கட்டை வேலையும் செய்யணும். அதனால் தலைவர்களை ஒரு சிறிய பாராட்டு மேடை கலைக்கின்றேன். அறக்கட்டளையில் 4வது வருஷமாக இருக்காருங்க. தலைவர் போஸ்டில் இருக்காது. யாருமே அதனால இருந்ததில்லை. 2 வருஷம் 3 வருஷம் இருக்காங்க. சிறப்பாக செயல்படுறதுனால, அனைவரையும் அரவணைச்சு போகிறனால இவர் இருக்காருங்க. அதுக்கு முன்னாடி எல்இடி ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க. நம்ம 2.5 மணி நேரம் பண்ணதை 1 வாரம் உட்கார்ந்து ஒவ்வொரு பாட்டுக்கு ஒவ்வொரு வரிக்கு அந்த அம்மன் இதெல்லாம் வச்சு சிறப்பாக செயல்பட்ட விக்னேஷ் அவர்களை மேடை கலைக்கின்றோம். அவர்களுக்கு ஒரு பொன்னாடை போட்டு நினைவு பரிசு வழங்குமாறு தலைவரை கேட்டுக்கொள்கின்றோம். எல்லாம் நல்லா கை தட்டுங்க. எல்லாம் தூங்க சுறுசுறுப்பாக கை தட்டுங்க. இந்த நிகழ்ச்சி சிறப்புக்கு விக்னேஷோட உழைப்பு தாங்க அதே காரணம். அடுத்ததாக அண்ணனை மட்டும் பாராட்டினா பத்தாது, அண்ணியை மேடைக்கு அழைக்கின்றோம். சுமதி அண்ணி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஆனால் 4வது வருஷமாக தலைவராக இருக்கார். அவருக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க. அடுத்த வருஷத்துலேருந்து எங்கள் வீட்டில் தனி தொழில் சொட்ட மாதிரி விட்டுருவணும் சொல்லிட்டேன். அண்ணனுக்கு வீட்டில் வேலை வைக்காதீங்க. கை தட்டுங்க, கை தட்டுங்களா. இப்போ நாம் மட்டும் பாராட்டினா பார்த்தாதுங்க. நம்ம ஏஆர்பி கலைக்குழுவை சேர்ந்த ரஜினி, எம்ஜிஆர், சத்யராஜ் 3 பேர் இவங்களை பாராட்ட போகிறாங்க. அனைவரும் ரசிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம். கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. ரெண்டு சார். கை தட்டுங்க எல்லாரும். இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலத்தான் காலம் முழுக்க சிந்து பாடணும். ஒண்ணுக்கொண்ணு பக்கத்தில பொண்ணு புள்ள நிக்கையில கண்ணு படும். மொத்தத்தில கட்டழக அம்மாடி என்ன சொல்ல 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலத்தான் காலம் முழுக்க சிந்து பாடணும். உசில மணியாட்டம் உடம்பத்தான் பாரு. தெருவில் அசஞ்சாடும் திருவாரூர் தேரு. ஓம குச்சி போல் புடிச்சாரு தாரம். தாவி அணைச்சாக்கா தாங்காது பாரம். இவரு 7 அடி நடக்கும் 7 அடி. நிலவை நின்னுக்கிட்டே தொட்டிடுவார் பாரு. மனைவி குள்ளமணி
உயரம் 3 அடி இரண்டும் இணைஞ்சிருந்தா கேலி பண்ணும் ஊரு. ரெட்ட மாட்டு வண்டி வரும்போது நெட்ட குட்ட என்றும் இணையாது. இந்த ஒட்டகந்தான் கட்டிக்கிட குட்ட வாத்த புடிச்சா 100 வருஷம். 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும். ஒண்ணுக்கொண்ணு பக்கத்தில பொண்ணு புள்ள நிக்கையில கண்ணு படம் மொத்தத்தில கட்டழக அம்மாடி என்ன சொல்ல. 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும். புருஷன் பொஞ்சாதி பொருத்தந்தா வேணும், பொருத்தம் இல்லாட்டி வருத்தந்தா தோணும். அமைஞ்சாது போல கல்யாணம் பண்ணு, இல்ல நீ வாழு தனியாளா நின்னு. முதலில் யோசிக்கணும் பிறகு நேசிக்கணும், மனசு ஏத்துக்கிட்டா சேர்த்துக்கிட்டு வாழு. உனக்கு தகுந்தபடி குணத்தில் சிறந்தபடி இருந்தா ஊரறிய மாலை கட்டி போடு. சொத்து வீடு வாசல் இருந்தாலும் சொந்தம் பந்தம் எல்லாம் அமைஞ்சாலும் அட உள்ள 2 ஒட்டா விட்டா கல்யாணம் தான் கசக்கும். 100 வருஷம் 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலத்தான் காலம் முழுக்க சிந்து பாடணும். ஒண்ணுக்கொண்ணு பக்கத்தில பொண்ணு புள்ள நிக்கையில கண்ணு படும் மொத்தத்தில கட்டழக அம்மாடி என்ன சொல்ல. 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலத்தான் காலம் முழுக்க சிந்து பாடணும். நன்றி. நன்றி தலைவர் ஃபேமிலி அவர்களுக்கு மிகவும் நன்றி. இந்த பாட்டுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அன்னியாருக்கும் நன்றி. என்னை பாராட்டு மலையில் நனை வைத்த அறக்கட்டளையின் செயற்குழு உறுப்பினர்கள், தீரன் சின்ன பேரமலையின் தலைவர்கள் சத்யராஜ் அவர்கள் மற்றும் அவருடைய குழுவினர், ஆதிரா நடக்குழுவினர், அறக்கட்டளையின் செயல் தலைவர் கார்த்திகேயன் அவர்களுக்கும் என் சார்பாகவும் என் மனைவி சார்பாகவும் என் குடும்பம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இவ்வளவு பாராட்டுகளுக்கு தகுதியானவனா என்று எனக்கே தெரியவில்லை. என்னை இந்த அறக்கட்டளை கார்த்திகேயன் அவர்கள் இவ்வளவு பாராட்டியுள்ளார்கள். இந்த பாராட்டுக்கள் உங்கள் அனைவருக்கும் சொந்தமானதை தவிர எனக்கு அல்லது கிடையாது. உங்களுடைய உழைப்பிலால் தான் இந்த அறக்கட்டளையில் இத்தனையிலும் செய்ய முடிந்தது. என்னுடைய இந்த அறக்கட்டளைக்குள்ள உழைப்பு மிக சிறிய பங்களிப்பு தான். இதில் முழு மூச்சாக மிக சிறப்பாக எல்லாருக்கும் ஐடியா கொடுத்து மிக சிறப்பாக அந்த அறக்கட்டளை முன்னெடுத்து போடுறவர் கார்த்திகேயன் அவர்கள்தான். இந்த பாராட்டு முழுதும் அறக்கட்டளையின் செயல் தலைவர் கார்த்திகேயன் அவர்களுக்கே உரியது. மீண்டும் இந்த அறக்கட்டளையின் இந்த 4 வருட காலத்தில் நான் ஒரு சில விஷயத்தில் பண விஷயத்தில் கராராக இருப்பேன். அதில் யாராவது மனதை பாதித்திருந்தால் அதற்காக நான் என் வருத்தத்தையும் மன்னிப்பையும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் பணம் இருந்தால் மட்டும்தான் அறக்கட்டளை நடத்த முடியும். அது யாராவது மனதை தவறாக பாதித்திருந்தால் நான் எனக்காக எதுவும் செயல்படவில்லை, அறக்கட்டளைக்காகத்தான் இத்தனையும் கேட்கிறேன். அதனால் அதனுடைய மனம் யாராவது பாதித்திருந்தால் உங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த அறக்கட்டளை மேன்மேலும் வளர இன்னும் நீங்கள் உறுப்பினர்களாகிய உயர்வுகள் உங்களது சேவைகளை நிறைய சேவை திட்டங்களையும் சேவைகளையும் நிறைய அறக்கட்டளைக்கு வழங்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்களும் புதிய உறுப்பினர்களாகிய செயற்குழுவிலும் தீரன் சின்னமலை பேரவையிலும் வந்து இப்பொழுது புதிய உறுப்பினர்கள் 5-6 பேர் வந்திருக்கிறார்கள். பெண்களில் மேனகா ஜெயக்குமார், தமிழரசி, பூவதி மாப்பிள்ளை, பழனிசாமி,
குமரன் ஸ்வீட் பழனிவேல் இவரெல்லாம் புதிய செயற்குழு உறுப்பினர்களாக வந்திருக்கிறார்கள். நீங்களும் அதுபோல் வர வேண்டும், உங்களது பங்களிப்பை தர வேண்டும். இதில் உள்ளவர்கள் அனைவரும் அவரவர்கள் தொழிலும் வேலையையும் விட்டுவிட்டு இந்த அறக்கட்டளையின் செயல்பாடுக்காக அறக்கட்டளையை முன்னின்று கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக மிக அவரவர் இதை விட்டுட்டு நிறைய வேலை செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுடைய உழைப்பால் தான், என்னுடைய உழைப்பு கிடையாது, அவர்களுடைய உழைப்பால் தான் இந்த அறக்கட்டளையை கட்டமைத்த முன்னாள் தலைவர்கள் அனைவரையும் நன்றியோடு தெரிவிப்பார்க்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ரோடு இருக்குது, யார் வேணாலும் கார் ஓட்டலாம். ஆனால் இதற்கு முன்னால் இந்த ரோட்டை அமைத்து கொடுத்தவர்கள் அவர்கள்தான் உண்மையான தலைவர்கள், பாராட்டுக்குரியவர்கள். அவர்களையும் முன்னாள் தலைவர்களையும் முன்னாள் நிர்வாகிகளையும் இந்த அறக்கட்டளைக்காக செயல்பட்ட அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி பாராட்டுகிறேன். நன்றி 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 நன்றி. என்னவா கண்ணு, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா? ஓடுதாமா ஓடு, அம்மாவாசை உன் வாழ்க்கை இப்படியே போயிருமாட்டேங்கிற வசதி மாட்டேங்கிறாள. சரி, சில இடத்துல 10 இதில் வரும், சில இடத்துல 20 தான் வரும். கடும் வாழையா இருக்கு, சரியான வாழையா இருப்போம் உனக்கு. வெடி எந்த வாழைக்கு வச்சிருவான். இது சினிமா டைலாக்குங்க, உங்களுக்காக பேசணுங்கிறக்காக பேசினேன். நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 35 வருஷம் 1990 பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஒரு 15 வருஷமாக இங்கே லோக்கல் எதுவும் பண்ணல. என்னோட நண்பர் கார்த்திக் மேடைக்கு வரும். அப்புறம் எஸ்கேமில் ஒர்க் பண்ணுற நல்ல சிவம் மேடைக்கு வரும். என்னுடைய நண்பர் நல்ல சிவம் நாங்கள் பார்த்தீங்கன்னா 1992 எஸ்கேமில் ஒன்றா ஒர்க் பண்ணேங்க. அப்போ இருந்து ஒரு 95 வரைக்கும் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் ஷிஃப்ட்டில் போய் சேரல அப்படின்ட்டு இந்த மாதிரி ஃபேஸ் கட் உள்ளவங்கள ஒரு குரூப்பில் தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ தான் இந்த முதல் வருஷம் இந்த படமெல்லாம் என்னை கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் 35 வருஷமாக இந்த ஃபீல்டுக்கு இப்படி போயிட்டு இருக்கிறேங்க. அதுக்கப்புறம் கேட்டாப்புல நாங்களும் ஒரு 20 வருஷமாக லோக்கல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். 5 வருஷமாக இந்த ஃபங்க்ஷனே பண்ணலைங்க. முதல் என் நண்பர் கேட்டார், மறுப்பையும் தெரிவிக்க முடியலைங்க. நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்காக அந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடு பண்ணேங்க. நல்ல சிவம் இவரும் எஸ்கேமில் ஒர்க் பண்ணார். என்னுடைய ரொம்ப குடும்ப உயிர் நண்பர். இவங்களுக்காக இந்த நிகழ்ச்சி நாங்கள் பண்ணிக்கிறோம் சார். தலைவருக்காக இவர் ரஜினி பிரகாஷுங்க, ஊத்துக்குழி. நான் இதுவரைக்கும் நிகழ்ச்சியில் போட்டால் அவரை மட்டும்தான் போடுவேன். 5 வருஷம் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நாங்கள் நிகழ்ச்சியில் பண்ணுறோம். மற்றபடி வெளியில் மாதத்தில் 10 ஃபங்க்ஷன் வெளியே போயிடுவோம். அவர் வேற பக்கம் போவார், நான் வேற பக்கம் போவேன். நம்ம ஏரியாவில் ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் முதலாக என்னோட எஸ்கேம் ஷிஃப்ட்டுங்க. அப்போல்லாம் 3 ஷிஃப்ட்டு. நான்லாம் லேட்டாக தான் வருவேன். ஆனால் இவர் முன்னாடியே அரை மணி நேரம் முன்னாடி எல்லா வேலையும் செய்வாருங்க. மறக்க முடியாத, உயிரில் வரைக்கும் மறக்க முடியாது. அந்த மாதிரி இது கேட்டோன்னா மறுப்பு தெரிவிக்க முடியல. நான் பண்ணித்தரேன்னு சொன்னேன். அதன் மூலிமா ஏற்பாடான நிகழ்ச்சி இன்னைக்கு. ரஜினி பிரகாஷ் அவர்களுக்கும் எம்ஜிஆர் ரகுமான் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய உயிர் நண்பர் நல்லசிவம் கார்த்திக் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு, இங்கே மற்றும் வந்திருக்கின்ற காளிங்கராயன் அறக்கட்டளை குழுவை சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும், கொங்கு பேரவை அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பழனிசாமிக்கு 2 பசங்க. ஒரு பையன் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகிட்டாருங்க. 2வது பையன் எம்பிபிஎஸ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காப்புல. 2 பசங்களும் டாக்டர் இருக்கட்டும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த எங்களுடைய காளிங்கராயன் அறக்கட்டளையின் செயல் தலைவரின் செயல்பாடுகளை ஏற்கனவே உங்களிடம் சொல்லிவிட்டேன். அவரை பாராட்டுவதற்காக திருநாவுக்கரசு அவர்களையும் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் மேடைக்கு அழைக்கிறேன். மேலும் மேலும் கார்த்திகேயனின் துணைவியார் இந்திராணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கண்டிப்பாக இந்திராணி அவர்கள் மேடைக்கு வரவும். அறக்கட்டளையின் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும், தீரன் சின்னமலை பேரவைகள் அனைவரும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் மேடைக்கு வரவும்.